நாமக்கல் காவிரி ஆற்றில் கரை புரண்டு பாயும் வெள்ளத்தினால் வீடுகளை மக்கள் காலி செய்து வருகின்றனர். காவிரி ஆற்றங்கரையோர மக்கள் தங்கள் வீடுகளை காலி செய்து வரும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் தங்கமணி இணைகிறார். வணக்கம் தங்கமணி, விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். அதாவது குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் இதன் ஒரு பகுதியாக மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டிய நிலையில் தற்போது மேட்டூர் அணையிலிருந்து 1,25,000க்கும் மேற்பட்ட உபரிநீர் என்பது காவேரி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. இந்த நிலையில காவேரி கரையோரம் மாவட்டமான நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா அவர்கள் இந்த பள்ளிப்பாளையம், நாட்டான் கவுண்டன் புதூர், ஜனதா நகர், ஓங்காளியம்மன் கோவில் வீதி ஆகிய பகுதிகளில் உள்ள கரையோர குடியிருப்பு பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில தற்போது நீர் என்பது அதிகப்படியான நிலையில் வந்து கொண்டிருப்பதால் ஜனதா நகர் அது மட்டுமின்றி நீர் என்பது அதிகப்படியான நிலையில் வந்து கொண்டிருப்பதால் ஜனதா நகர் அது மட்டுமின்றி நாட்டான் கவுண்டன் புதூர், ஓங்காளியம்மன் கோவில் வீதி ஆகிய பகுதிகளில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் என்பது புகுந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் வீட்டை காலி செய்து அவர்கள் பாதுகாப்பு முகாமில் தற்போது சென்று வருகின்றனர். குறிப்பாக இந்த பாதுகாப்பு முகாமில் இவர்களுடைய பொருட்களும் எடுத்து செல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக நீர் அதிக அளவில் உள்ளே ஏறினால் வீட்டில் இருக்கின்ற பொருட்களும் சரி, அதே சமயத்தில் காய்கறிகள், அரிசி போன்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் அழுகிவிடும். அதே சமயத்தில் பொருட்கள் அடித்து செல்ல இருப்பதால் இவர்கள் தற்போது வீடுகளை காலி செய்து வருகின்றனர். அதே சமயத்தில் தொடர்ந்து இந்த பகுதியில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி, நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா, பள்ளிப்பாளையம் நகராட்சி உட்பட்ட அதிகாரிகள் தற்போது ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதே சமயத்தில் மக்களுடைய கோரிக்கையாக மக்களுக்கு உடனடியாக வீட்டுமனை பட்டா வழங்கிட வேண்டும். அதே சமயத்தில் இவர்களுக்கு நிரந்தர கோரிக்கையாக அரசு அடுக்குமாடி குடியிருப்புகள் அமைத்து தருகிறோம் என்று சொன்னாலும் கூட மக்கள் இவர்களுக்கு வீட்டுமனை பட்டா தந்தால் தாங்கள் அந்த வீடுகளை கட்டி அங்கே சென்று விடுவோம். ஆண்டுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை தற்போது இந்த வெள்ள பாதிப்பு ஏற்படும் காரணத்தினால் தாங்கள் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்த பகுதியை பொறுத்தவரை மக்கள் உடனடியாக குடியிருப்புகளிலிருந்து காலி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.